சிங்கப்பெண் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்மளோட வீடியோ பார்க்குறது இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற அப்டேட்ஸ் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பண்ணையில் ஒரு நாள் பகுதியோட செகண்ட் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு நாளில் நான் ரெண்டு வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் ரொம்ப ஒரு வேர்த்தியான இது இந்த மழை குளியல், மழை மாதிரி செட் பண்ணி ஆர்டிஃபிஷியல் ரெயின் செட் பண்ணியிருக்காங்க. இந்த கிணத்துலேருந்து வர தண்ணியவே மழை மாதிரி செட் பண்ணி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதோட இந்த பண்ணையோட ஸ்பெஷாலிட்டி இங்கே சோலார் பேனல் வச்சுருக்காங்க. சோலார் பேனல்லேருந்து கரண்ட் இந்த பண்ணையோட இந்த மோட்டார் அதுக்கெல்லாமே பவர் சப்ளை ஆகுது. இந்த பண்ணையோட ஸ்பெஷாலிட்டியை நீங்கள் குடும்பத்தோடு வந்தீங்கன்னா நிறைய பேர் வந்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல மினிமம் ரேட்டு 1600 பேக்கேஜ் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு நாளைக்கு ஃபுட்டு எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணிடுறாங்க, நான்வெஜ்ஜு வெஜ்ஜு மீல்ஸோட. இந்த பண்ணையில் பார்த்திங்கன்னா மழை குளியல், சேற்று மண் குளியல், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பம்பு செட் குளியல், இதெல்லாம் தான் ஃபேமஸ்ஸு. இந்த சோலார் பேனல்லேருந்து தான் இந்த பண்ணைக்கு இந்த மோட்டாருக்கெலாம் எலக்ட்ரிசிட்டி போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிணத்து தண்ணி தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறோம். நம்ம ஆக்சுவலாக மழை குளியலுக்கும் அந்த கிணத்து தண்ணி தான், பம்பு செட்டு குளியலுக்கும் அந்த கிணத்து தண்ணி தான். நாங்கள் போனது வெயில் காலம்ன்றதுனால தண்ணி வற்றாமல் இருந்தது. ஆக்சுவலாக அந்த பண்ணைக்குள்ளே போனீங்கன்னா ஒரு செயற்கை காடு மாதிரி தான் இருக்குது. வெயிலே தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு என்விரான்மெண்ட் இருக்குது. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பண்ணையோட எண்டுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இந்த பண்ணையோட ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்றதுனால நாங்கள் போன நாளைக்கு முதல் நாள் லைட்டாக தூறல் வந்ததுனால கால் மண் ஃபுல்லாக புதையுது. அப்படியே நம்ம செப்பல் போட்டு நடந்தால் புதை மணல் மாதிரி புதையுது. என் ஃப்ரெண்டும் நானும் போனோம். என் ஃப்ரெண்டு முன்னாடி போயிட்டுருக்காங்க, நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். அதுக்கப்புறமாவே வர வழியில் பாருங்கள், செடியெல்லாம் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது. அங்கேருந்து பார்த்தா அந்த பக்கம் லாஸ்ட்டில் ஏரி தெரியுது. ஏரி ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. அதனால் ரொம்ப இதுவாக தெரியுது. அதுக்கப்புறம் இந்த மரங்களெல்லாம் ஒரு மரங்களும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான இதுவாக இருக்குது. இப்போ அப்படியே நம்ம நடந்து போய் ஒரு மரத்தையும் அப்படியே பார்த்துக்கிட்டு அந்த ஏரியோட வியூவை ரசிச்சுக்கிட்டே போகலாம். போய் நம்ம கடைசியாக அவங்க இது பண்ணுற சேற்று குளியலில் கொஞ்சம் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு அவங்க புதுசாக கட்டிகிட்ருக்காங்க. இன்னும் நல்ல டூரிசம்ஸ் பிளேஸாக டெவலப் பண்ணுறாங்க. போட்டிங்லாம் விடலாம், தண்ணியெல்லாம் பண்ணலான்ட்டு அந்த ஒர்க் ரெடி ஆகிட்டு இருக்குது. சேற்று குளியலில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மெல்லு வந்துச்சு சேற்றில். ஆனால் அங்கே மண் நல்லா வளமாக இருக்கும், எது போட்டாலும் வந்துடும்னாங்க அந்த தாத்தா, பண்ணையில் வேலை செய்கிற தாத்தா. இந்த இடம் தான் போட்டிங் வரப்போகுது. நாங்கள் பார்த்தும்போது இப்படி தான் இருக்குது. இன்னும் ஒரு 1 or 2 monthஸில் இது ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணி ரெனோவேட் பண்ணி இதை போட்டிங் ஏரியாவாக போட்டு போட்டு இது பண்ணுற மாதிரி கொண்டு வர போகிறாங்க, டூரிசம்ஸ் பிளேஸ். அதுக்கப்புறம் இங்கே காட்டேஜஸ்லாம் கூட கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க சார் இறையழகன் ஐயா. அவர் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நிறைய அவார்டு வாங்கியிருக்காரு இந்த மரமெல்லாம் வச்சதுக்காக. ஸோ இந்த 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 இடம் இந்த இடத்தோட பியூட்டியை மேலும் அழகாக்க போகுது இந்த போட்டிங் நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள், நம்ம சேற்று குளியலுக்குள்ளே போகலாம். சேற்று குளியலை போட்டு ஆனந்தமாக சேற்று குளியல் பண்ணியாச்சு. நம்ம சின்ன வயசில் தாத்தா பாட்டி வீட்டில் கிராமத்தில் இருந்த ஞாபகங்களை நினைவூட்டுற மாதிரி இந்த பம்பு செட்டு. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 10 வயசில் எங்கள் பாட்டி வீட்டு வயலுக்கு போகும்போது இந்த பம்பு செட்டு குளிச்சிருக்கேன். இந்தளவுக்கு பெரிய பம்பு செட்டு கிடையாது, இது கொஞ்சம் சின்ன பம்பு செட்டு தான். அதில் குளித்து நான் ரொம்ப ஃபன் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் மறந்து போன நினைவுகள் எல்லாமே ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது எனக்கு இந்த பம்பு செட்டு குளியல். இதில் ரொம்ப நேரம் நாங்கள் குளித்தோம். ரொம்ப நேரம் ஜாலியாக அந்த ஃப்ளோவாக வர தண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரியே ஒரு அட்மாஸ்பியர் இருந்துச்சு. இந்த தொட்டியை சுற்றி பாருங்கள், எவ்வளோ அழகான ஒரு இயற்கையான ஒரு ரம்மியமான சூழ்நிலை இருந்துச்சு.
இந்த பண்ணைக்கு போகணும்னா நீங்கள் பண்ணைன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஃபார்ம் அப்படின்னு இங்கிலீஷில் டைப் பண்ணாலும் சரி கமெண்ட்டில். நான் உங்களுக்கு அந்த சாரோட காண்டாக்ட் நம்பரை கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் அந்த சாரோட நம்பரை காண்டாக்ட் பண்ணி இந்த பண்ணையை விசிட் பண்ணலாம் ஒரு நாளைக்கு. மலை குளியல் பாருங்கள். அடுத்தது மலையில் அப்படியே ஒரு பம்ப் செட் மாதிரி போட்டு விட்டு இந்த இடத்துல செட் பண்ணியிருக்காங்க. இன்னும் டிஜேலாம் செட் பண்ணல. டிஜேலாம் நம்மளே தான் சவுண்ட் சிஸ்டம் கொண்டு போய் மலை குளியலை இது பண்ணலாம். அடுத்தது இவங்க பண்ணையில் ஒரு குதிரை வளர்க்குறாங்க. நிறைய அங்கங்கே மயிலும் இருக்குது. மயில் வந்து ஆளுங்களை பார்த்தா எங்கேயாவது ஓடி போயிடுதுன்னாங்க. ஒரு பண்ணைக்கு ரொம்ப முக்கியமானது வந்து நீர்ப்பாசனம் தான். இவங்களோட அந்த தண்ணி பாய்ச்சறது, அந்த வேர், அந்த பைப் இதெல்லாமே நல்லா இருந்துச்சு. அது இல்லாமல் அங்கங்கே லெமன்லாம் விழுந்துருந்துச்சு. அதெல்லாம் இது பண்ணிட்டோம். கடைசியாக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் ஒரு ரவுண்ட் அடித்து நம்ம வந்து செல்ஃபி ஸ்டாண்டு மாதிரி ஒரு மரத்தை கண்டுபிடிச்சோம். அந்த மரத்துலேருந்து நிறைய ஃபோட்டோஸு, செல்ஃபிஸ் அதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். பாருங்களேன் வியூ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு. நம்ம செல்ஃபி எடுக்கிற மரம் இது தான். இதில் நல்லா செல்ஃபி எடுத்தோம். அடுத்தது நான் லாஸ்ட் வீடியோலேயே காமிச்சேன் தென்னை மரம் ஏறுற வீடியோ. அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் கட்டாயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுங்க. எந்த மாதிரி கண்டென்ட் போடலான்னு சொல்லுங்கள். வெறும் ட்ராவல் கண்டென்ட்னா போர் அடிக்குதுன்னா சொல்லுங்கள். வேறு கண்டென்ட்டும் நான் மாற்றி கொடுக்குறேன். உங்களோட சஜஷன்ஸ் ஆல்வேஸ் வெல்கம். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் சந்திக்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் சிங்கப்பெண்.